பாக்குறியா? சரி, இப்ப பாக்கலாமா? செகண்ட் டேர்ம் என்ன பண்றோம் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த யானை கிட்ட போய் ஒரு வாழைப்பழம், அந்த உள்ள இருக்கிற அந்த பழத்தை எடுத்து வெளியில போட்டுட்டு உள்ள ஒரு பஞ்சை வச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு நிஜ வாழைப்பழம் மாதிரி அதை ரெடி பண்ணி தெனாவட்டா அந்த யானை கிட்ட நீட்டி இருக்காரு. அந்த யானையும் தும்பிக்கையை அப்படியே பக்கத்துல கொண்டு வந்து அவனை ஒரு சொரட்டு சொரட்டு அப்படி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கதையை நான் அரை உரையை தான் கேட்குறேன். அடிபட்டு கிடந்து அந்த ஸ்பீச் ஃபுல்லாக மறுபடியும் கேட்கணும். ஜெகஜாலம்ஸ் கிட்ட சவுண்டு கம்மியாக இருக்குது டிவிக்கு அஃபீஷியலில். யானைக்கு கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி அப்படி. ஸோ இந்த கதையில அந்த யானை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாக்காளர். அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் பாருங்களேன், தலை சீரல தாடி வெள்ள வண்டி விட்டுருக்காப்புல, இந்த ஸ்மைல் ஓவர் க்ரோடு க்ளோஸ். டே பை டே வந்து விஜய் அவங்களுக்கு தான் வந்து ஏஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த ஹேரை வேற ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இது விக்கு விக்கு அப்படி அப்படின்ட்டு. ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்காங்க. விக்கு கிடையாது, இது ஒரிஜினல் முடி. அதில் சின்ன சின்ன கேப் இருக்குது. எதுக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, என் மண்டை தெரியுதா, எனக்கு ஃபுல்லாக கொட்டிருச்சு. நான் வேணா போட்டு விட்றேன் இந்த ஃபோட்டோவை. இது எனக்கு இப்போ இருக்கிற ஹேர் வந்து ஒரிஜினல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. தளபதி விஜய் உங்க மைண்டுக்கு யாராவது ஒரிஜினல். வந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாக பொறுப்பு இல்லை ராஜா, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு. சரி, அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா இங்க இருக்கிறது ஒத்த யானை இல்ல, ரெட்டை யானைகள், ரெட்டை போர் யானைகள், என் சிங்க பெண்கள். நேரம் நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நடா ஒரே சொம்பு தூக்கிட்டு வர, இவங்க எப்படி பேசினாலும் எப்படி நினைச்சாலும் அதை பற்றி கவலைகள்லாம் கிடையாது. நான் சொல்ல வேண்டிய சொல்லுவேன். இப்போ மகளிர் தினம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர் வந்து என்ன வந்து அனுமதிக்கணும்னு சங்கீதா அண்ணி பேசின அந்த இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்னன்னா, அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி சம்திங் ரொம்ப லாங் பேக் சொல்கிறாங்க. ஸோ அப்போவே அந்த பெயின்ஃபுல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த இன்னைக்கு வந்து நியூஸ்லேயே வந்து 2 ஒரே நேரத்தில் வந்ததுனால என்னடா அங்கே அப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குன்னு ஃபேன்ஸ்க்காக இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கும் தான், எல்லாருக்குமே இருக்கும் தான். என்னடா இப்படி, ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குள்ள மனஸ்தாபம், அது அவங்க சொந்த விஷயம், அதை பேசக்கூடாது, அதுக்குள்ளே தெரியக்கூடாது. என்னதான் சொன்னாலுமே வந்து நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலேயே ஒரு உச்சமான நடிகர், உச்சத்தில் உச்சம், அப்படி ஒரு உச்சம். நீங்க நினைச்சு பாருங்க, சூப்பர் ஸ்டார் அப்ப எப்படி கொண்டாடி இருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு நடிகரை கொண்டாடி இருக்குங்களா, எம்ஜிஆருக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஃபேன்ஸ் வருவாங்க, அது செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, மக்களும் அதே படத்தை கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்கும். ஆனா எப்படி படம் இருந்தாலும் இந்த ஒரு நடிகர் இருந்தா ஓடும் அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து தளபதி விஜய் வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஆஃப்டர் சுறாக்கான ஒரு ஹை ரிசல்ட் அப்படின்றது இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் ட்ரூ. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பர்சன் வந்து இப்படிதான் இருக்கணும்ன்ற அழுத்தம் வந்து அவங்க என்னதான் தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க லைஃப் என்ன சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்போ வந்து ரொம்ப விவாத பொருளாக போகுது. ஆனால் அதை சொல்றதுக்கு வந்து ஒரு முறை அப்படின்றது இருக்கு. அது இப்போ மீடியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால தான் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். நம்ம தளபதி விஜய் ஸ்பீச்சு கேட்பாங்க, என் ஸ்பீச்னா நீங்கள் ரொம்ப நேரம் கேட்க மாட்டீங்க. யாரும் எதையும் சொல்லி ஏமாத்த முடியாது. இந்த ஒரு சின்ன வருத்தம் 2 வந்ததுனால. இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு சில முக்கியமான சில வாக்குறுதிகளை படிப்போமா? பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இதை நம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டிலேயே அறிவித்தோம். அதன்படி அதற்கென தனித்துறை, அதாவது தனி இலாக்கா நான் ஒரு இதுல ஒன்று பார்த்தேன், தமிழ்லயே 2500 கொடுக்காத மந்த்லின்ற மாதிரி. இன்னத்துல நான் பார்க்கல, ஒரு தமிழ்ல பார்த்தேன், அது ஒரிஜினலா பொய்யான்னு தெரியல. பட் அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கான மாற்று ஏர்னிங் ப்ராசஸ் என்ன வச்சிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு நிறையா
ஒரு சில டவுட்ஸ் வரும். அது என்னன்றது போக போக தான் தெரியும். முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே ஏற்கனவே எக்கச்சக்க தமிழகத்தில் கடன்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இரண்டாவது, மதிப்புமிகு மகளிர் திட்டம். மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும், எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இப்போ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா ஹேரை பற்றி பேசினேன்ல, அதனால தான். ஏன்னா எவ்வளோ நாட்டில் பிரச்சனைக்கு இது ஒரு விஷயமா அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக மாறினால தான் இதை பற்றி பேசுகிறேன். இது வந்து எவிடன்ஸே இருக்குது, வித் ப்ரூஃபோட புக்கில் படித்த எவிடன்ஸை அவங்க ரீட் பண்ணும்போது எம்ஜிஆர் வீடியோ ஒன்று இருக்குது. நான் வேணா வீடியோ ப்ரூஃபும் போடுறேன், புக் ரிலேட்டடாகவும் போடுறேன். இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே ஒரு மீட்டில். என்னென்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயிப்பாரா தோப்பாரா, ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு, அடுத்த ரிசல்ட் என்ன இருக்கும், ஃபைனல் ரிசல்ட் அப்போ வந்து அவருக்கு முடி இல்லாமல் அந்த அதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவோ விக்கோ சம்திங் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. உடம்பு வேற சீரியஸாக இருக்கிற கண்டிஷன் அந்நேரம் வந்து தொப்பியை கலட்டி வச்சாராம். அப்படி ஒரு பிக் வந்து தமிழ்நாட்டே உலுக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கு எம்ஜிஆர் பீரியடில். ஸோ அந்த வீடியோனா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷன் கூட பின் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தமிழக மக்கள் வந்து யாரையாவது ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரமணாவில் வந்து கிளைமேக்ஸில் யார் ஒரு எனக்கே அவரை பார்க்கும் போல இருக்குது அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, மேலும் மேலும் அப்படியே ஏதோ ஒரு இடத்துல குத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்லையா. அப்படிங்கும்போது இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அண்ணனை அப்படி பண்ணுறீங்க, இருங்க நாங்கள் யாருன்னு காட்டுறோன்னு ஓவராலாக இறங்கி டோட்டலாக அந்த சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ஓட்டில் வந்து மாறி விட்டுரும். யாருக்கிட்டையும் கூட்டணி கிடையாது, எல்லாரும் அவங்க பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னா கூட்டணி யாருனாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க கட்சியில் இருக்க மொத்த பேருமே, உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோமே, ஒரு 8% ஒரு கட்சியில் இருக்குன்னு வைங்களேன். அதில் வந்து இப்போ அந்த 8% இருக்கா உதாரணத்துக்கு, அது எத்தனை பேர் விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் கலந்து இருப்பாங்க, மக்களோட சப்போர்ட் பெரும்பாலும் வந்து இன்னும் இவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்கன்ட்டு ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து யாருக்கு ப்ளஸ்னா விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் விஜய்க்கு இது எப்படி மைனஸ் ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இவங்க கூட தான் பயணிக்க போகிறோம், அவங்க வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு கிலோ அது இதுன்னு சொல்லும்போது அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஓட்டை திருப்புறதுக்கான எல்லா வேலையும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது நெகட்டிவ்ல போய் முடியும் டிவிகேக்கு. ஆனால் அப்படிலாம் முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூட்டம் கூடதெல்லாம் நினச்சி பாருங்க, அப்படியே கண்ண முடுங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, ஃபஸ்ட்டு எங்கே வெளியில் வந்தாருன்னு பாருங்க, விக்ரவாண்டியிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ கூட்டம், கரூருக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போதே உங்களுக்கு சம்பிச்சு போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா. அவர் சும்மா பார்க்க வருவாங்கன்னா கேட்டால் அள்ளி கொடுத்துருவாங்க. ஏன்னா என்னடா இது ஓவரா இருக்குது, இது சாத்தியமா நடக்கும். அவ்வளோ ஒரு அன்பு இருக்குது. அன்பு வந்து காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அது சாத்தியம். நான் ரொம்ப அழகா இருக்கேன் தளபதி விஜய் பேசுறதுனால நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணலாம். இப்பெல்லாம் நான் கட் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. பேச விட்டா அப்படியே ஃபுல்லாக அதிலே இன்வால்வ் ஆயிடுவேன். இன்னும் சொல்லணும்னு தோணுது கருத்து. மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் அந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். இது வந்து சொன்னா அது எப்படி சொல்லலாம்னு இப்போ நான் டிவிக்கிலே போய் சேர்றேன்னு வைங்களேன். அப்போ வந்து அவங்க என்ன இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு கூட இதை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி விடுறது அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் இது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. வந்த கமெண்ட் தான். இன்னைக்கு போன ஒரு லைவ்ல வந்து ஓம் சக்தி பராசக்தின்னு போட்டு விட்டு ரீசா விஜய் மகனுக்கு சித்தி அப்படின்ற மாதிரி, என்னடா இப்படி அப்படின்னு ஒரு ஃபன்னா ஒரு காமெடி எடுத்துட்டு போறது தான். ஏன்னா ஒரு விஷயம் வந்து தளபதி கொண்டு வந்தது அப்படியே வைட் மெட்டீரியலா மாத்தி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கமாண்ட்ல இப்படி போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து தளபதி விஜய் தான் ஓகேவா. நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாளுக்கு நாள் அப்டேட்டு மக்களோட ஆதரவுன்னு அதுதான். அதை
அது எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது. பட் இப்பெல்லாம் கமாண்ட்லாம் ஃபன்னியாக வந்துகிட்டு இருக்குங்க. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய கட்சியவே வச்சு செஞ்சு விடுறாப்புல. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், ஆரம்ப காலத்துல அண்ணா பீரியட்ல இருந்து அதுக்கப்புறம் எவ்வளவோ ப்ளஸ் வந்து தமிழகம் வந்து ஒரு சூப்பரா செழுமையா இருந்த கட்டம்னு ஒன்று இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி தமிழ்நாடு நல்லா இருக்குன்றதுக்காக நிறைய நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் எப்படி ஆனாங்க, எவ்வளவு சொத்து அதெல்லாம் பார்த்து நமக்கு தலை சுத்துற அளவுக்கு வந்திருக்கு. இதுதான் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னதான் இருந்தாலும். பட் என்ன அப்படின்னா இப்படி இருக்கு இல்லையா, டைலாமா இதுவா அதுவா அப்படிங்கும்போது மக்கள் வந்து அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, நான் ரிஜெக்ட் பண்றேன் அவங்கள, இதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இறங்குவாங்க. என்ன இருக்கும், அன்புனால தளபதி விஜய் கூட்டு போடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய கட்சியே தளபதி விஜய் வந்து அட்டாக் பண்ணார்ல. அப்படி இருக்கும்போது தலைவா தளபதி விஜய் எனக்கு உங்களை பிடிக்கும், உங்க கட்சியை பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும்னாலும் இதெல்லாம் கமாண்ட் வருது, இதெல்லாம் படிச்சா நீங்க எப்படி ஃபன்னியா எடுத்துக்கிறீங்களா, இல்லை சீரியஸா எடுத்துக்கிறீங்களா சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் பார்க்காம இருப்பாங்க. நான் சொன்ன இந்த கமெண்ட் எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. பட் அப்படி இல்ல இப்போ நம்ம டிவிக்குள்ள இருந்தே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். நான் அவங்க கட்சியில் சேர்ந்துட்டு அவங்க கட்சி ஸ்டேஜ்லேயே கூட இதை நான் சொல்லுவேன். அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டே சொல்லுவேன். இப்படி ஒன்று வந்துச்சு, நான் இதை படித்தேன் அப்படின்ட்டு. இதுல இருந்து எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஃபன்னியாக தான் கடந்து போகணும். அவ்வளோ பெரிய கட்சியே தெளிவாக நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கீங்க. இது வந்து வந்த கமாண்டை தான் நான் சொல்கிறேன். நானா என்னோட இதை சொல்லலை. அந்த லைவ்ல இன்னைக்கு வந்த கமாண்ட். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து அரசியலுக்கு வந்துட்டா ஏற்றுக்கிட்டு தான் அவனு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அதுக்காக தான் வந்து இதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். மை ஓட் ஃபார் டிவிகே தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அதுக்கு தான் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் லாஸ்ட்டாக நடந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்கு கவர்மெண்ட்ல அவ்வளோ தூரம் வளைச்சு வளைச்சு அலைய விட்டா எப்படி ஓட்டு போட தோணும்? தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக வேணும் பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் திமுக 3000 சொன்னாலும் சொல்லிடுவாங்களோ? மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் மாதம் 2500 ரூபாய் ஏஜ் வச்சு இதான் தமிழ்ல பார்த்தேன். வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் சரி, நான் வீடியோ கட் பண்ணிட்டு தளபதி விஜய் பசங்க ஃபுல்லாக போய் பார்க்க போகிறேன். என்ஜாய் பண்ணுங்க. என்னடா கட்சிக்குள்ளே இப்படியா அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வந்த கமெண்ட் சொல்கிறத விட எனக்கு அது விருப்பம் கிடையாது. எல்லாரும் வந்து நெகட்டிவ் அடிச்சுட்டு இருக்கும்போது ஃபன்னியான கமெண்ட் தான் நம்ம வாசிக்கிறோம். மனுஷனை வந்து ரொம்ப காயப்படுத்தி வச்சிருக்கீங்க. அதனால குறைச்சிக்கிறோம். கேஸ் விலையும் வீடியோ கட் பண்ணுறேன்.